பகுதியில் நாம் வந்து டிங்கர் கேட்ல கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பேசிக் டியூட்டோரியலை பார்ப்போம். இந்த டியூட்டோரியலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 ப்ளூ லைட் இருக்கு இல்லையா, இந்த 3 ப்ளூ லைட்டில் மொதல் லைட்டை வந்து ரெட் கலராகவும், ரெண்டாவது லைட்டை வந்து எல்லோ கலராகவும், மூணாவது லைட்டை வந்து கிரீன் கலராகவும் மாற்றணும். அதுக்கப்புறம் இதை மாற்றிட்டு நம்ம இந்த சிமுலேஷனை ரன் பண்ணோம்னா ஒரு டிராஃபிக் லைட்டு எப்படி செயல்படுமோ அந்த மாதிரி செயல்படும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, முதல்ல இந்த எல்இடியை கிளிக் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ரெட்டாக மாற்றணும் இல்லையா. ஸோ இப்போ டபுள் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து இது மாறணும் இல்லையா. அதே மாதிரி இது வந்து கிளிக் பண்ணேன்னா எனக்கு மாறணும். அதே மாதிரி இதை கிளிக் பண்ணேன்னா இது வரணும் இல்லையா. ஸோ இப்போ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா முதல்ல இங்கே கிளிக் பண்ணுறேன். இப்போ 4வது எல்இடி வந்திருக்கு. இதை நான் என்ன பண்ண போகிறேன், செலக்ட் பண்ணி இதை ரெட்டுன்னு மாற்றுறேன். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே இந்த எல்இடியை நான் வந்து எல்லோவாக மாற்றுறேன். அதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை க்ரீனாக மாற்றுறேன். இப்போ நம்ம சிமுலேஷனை பார்ப்போம். சிமுலேஷன் பார்த்தோம்னா நீங்கள் முதல்ல க்ரீன் இருக்கு, அப்புறம் எல்லோ இருக்கு, அப்புறம் ரெட் வருது, அப்புறம் க்ரீன், எல்லோ, ரெட். இப்போ நம்ம இதுக்கான கோடு என்னங்கிறத பார்ப்போம். நீங்கள் கோடு அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஜிட்டல் பின் 0ல் கனெக்ட் பண்ணியிருக்கோம் ரெட் எல்இடியை, 1ல் வந்து எல்லோ கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி 2ல் வந்து நம்ம க்ரீனை கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ கோடில் பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன டிஃபைன் பண்ணுறோம், இன்ட் எல்இடி அண்டர்ஸ்கோர் ரெட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு டிஃபைன் பண்ணிடுறோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அதே மாதிரி எல்இடி அண்டர்ஸ்கோர் எல்லோ வந்து 1 டிஃபைன் பண்ணுறோம், எல்இடி அண்டர்ஸ்கோர் க்ரீனை வந்து 2 அப்படின்னு டிஃபைன் பண்ணிடுறோம். ஓகே, நார்மலாக இதில் 2 இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து வாய்ட் செட்டப், ஓகே, அதுக்கப்புறம் வாய்ட் லூப். இப்போ இந்த செட்டப்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின் மோட் எல்இடி ரெட் அவுட்புட் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் பின் மோட் எல்இடி எல்லோ கமா அவுட்புட் அப்படின்னு டிஃபைன் பண்றோம். அப்புறம் பின் மோட் எல்இடி கிரீன் அவுட்புட் அப்படி டிஃபைன் பண்ணிடுறோம். ஸோ நம்ம என்ன பண்ணிடுறோம், செட்டப் ஆல் த எல்இடிஸ் அஸ் அவுட்புட் இதுக்கு நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ நாம என்ன செய்ய போறோம், முதல்ல கிரீனை வந்து ஆன் பண்ண போறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், டிஜிட்டல் ரைட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதில் எல்இடி ரெட் லோ, ரைட்டுங்களா, எல்இடி ரெட் லோ அப்படின்னா ஆஃப் ஸ்டேட்டில் பண்ணிடுறோம். அதே மாதிரி எல்லோவையும் ஆஃப் ஸ்டேட்டில் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரீனை வந்து க்ரீன் எல்இடியை ஹை ஸ்டேட்டுக்கு பண்ணிடுறோம். ஸோ அப்போ அதனால தான் நமக்கு என்ன பண்ணுது, க்ரீன் எல்இடி எரியுது. இப்போ நம்ம வந்து 2 செகண்ட் வெயிட் பண்ணுங்கிறதுக்காக என்ன கமாண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிலே 2000 அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணலாம். 2000 அப்படிங்கிற மீனிங் என்ன, 2 செகண்ட்ஸுக்கானது. அதுக்கப்புறம் இது 2 செகண்ட் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டிஜிட்டல் ரைட் எல்இடி ரெட் வந்து லோ பண்ணிடுறோம். அதே மாதிரி இங்கே பாருங்க, டிஜிட்டல் ரைட் எல்இடி எல்லோவை ஹை பண்றோம். ஹை பண்ணும்போது என்ன ஆகும், நம்மளோட எல்லோ லைட் வந்து எரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி கிரீனை வந்து லோ பண்ணிடுறோம், ரைட். இப்போ இதுல நீங்க நார்மலா நீங்க டிராஃபிக் லைட்ல பார்த்திருப்பீங்க, எல்லோ லைட் வந்து குவிக்கா ஒரு கிரீன்ல இருந்து ரெட்டுக்கு மாறும்போது அது குவிக்கா மாறி இருக்கும். ஸோ இப்போ அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம், இங்க டிலே 1000 கொடுத்துருக்கோம், 1 செகண்ட் தான் கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ நாம அடுத்தது பாத்தீங்கன்னா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 செகண்டுக்கு அப்புறம் என்ன நடக்கும், நமக்கு ரெட் எரியணும் இல்லையா. ஸோ அதனால தான் டிஜிட்டல் ரைட் எல்இடி ரெட் அண்டர்ஸ்கோர் ரெட்டை வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஹை பண்ணியிருக்கோம். இது அதே மாதிரி எல்இடி எல்லோவை லோ பண்ணிட்டோம், எல்இடி க்ரீனை லோ பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் டிலே வந்து 3 செகண்ட்ஸுக்கு கொடுத்துருக்கோம். ஓகே, ரெட் வந்து நான் ஜாஸ்தி, அதாவது இந்த இதில் பார்த்தீங்கன்னா 2, 1, 3 கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ இதுதான் நம்ம பார்த்த சிமுலேஷன், ஏற்கனவே பார்த்தோம் சிமுலேஷன். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ரைட், ஃபர்ஸ்ட் green, then yellow, then red, right? ஸோ இப்போ இதுதான் நம்ம வந்து சிம்பிளான இருக்கக்கூடிய ஒரு சர்க்கியூட் டயக்ராம். ஒரு டிராஃபிக் லைட் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நம்ம டிங்கர் கேட் மூலியமா பார்த்தோம்.
நன்றி, வணக்கம்.